சாரி சார். என்ன அபி, எதுக்கு சாரி? ஆக்சுவலா நான் உங்களை கூப்பிட்டுருக்கணும். அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு நினைச்சுதான். ஐம் so சாரி அபி. சார், என்ன சார் சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன காயப்படுத்துறீங்க? நீங்க கிருஷ்ணர் மாதிரி சார், ரொம்ப விளையாடுறீங்க, அவ்வளவுதான். அபி, நான் நிஜமா கிருஷ்ணன்லாம் கிடையாது. எனக்கு விளையாட்டெல்லாம் பிடிக்கும் தான், பட் அதுக்கு லிமிட் இருக்கு. புரியுது சார், ராமர் மாதிரி. அபி, எனக்கு ராவணனையும் பிடிக்கும். ராவணன் கூட நல்லவர் தானே சார்? சீதைய கடைசி வரைக்கும் கண்ணியமா தானே நடத்தினாரு. இப்ப என்ன ராமன்னு சொல்றீங்களா இல்ல ராவணன் சொல்றீங்களா? நீங்க 2 பேர்கிட்ட இருந்தோம் எல்லா நல்ல பழக்கத்தையும் கத்துக்கிட்டீங்க. நீங்க ராமர் ராவணன். வாட்? ராம ராவணனா? செம அபி, அதுக்குள்ள ஒரு புது பேரை கண்டுபிடிச்சிட்டீங்க. ராம ராவணன். நைஸ் நேம் அபி. பட் இந்த பேரை நீங்க என்ன தவிர வேற யாருக்கும் தரக்கூடாது, ஓகே? வேணும்னா லாயர் வச்சு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கலாமா சார்? அபி, வழக்கத்தை விட இன்னைக்கு என்ன விளையாட்டுத்தனம் அதிகமா இருக்கு. ஐ லைக் இட் அபி. சார், நீங்க கூட இன்னைக்கு வழக்கத்தை விட ரொம்ப அநியோன்யமா பேசுறீங்க சார். அப்படியா? ஆமா சார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்லுங்க, நான் வேணா உங்க குலதெய்வத்து மேல சத்தியம் பண்ணி காட்டட்டுமா? மார்வெலஸ் அபி, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. அப்படியே வெளுத்து வாங்குறீங்க. சார், உண்மையை சொல்லணும்னா 12 வயசு வரைக்கும் என் மனசுல இருக்கிற சந்தோஷம், நிம்மதி, இது எல்லாமே இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்ச 2வது நாள்ல இருந்தே அப்படியே கிடைச்சிருச்சு சார். நான் மறுபடியும் 12 வயசுக்கே திரும்ப போயிட்டேன் சார். குட், வெரி குட் அபி. அபி சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். சார், என்ன பத்தி கவலைப்படாதீங்க சார். என்ன நல்லா பாத்துக்க நீங்க இருக்கீங்கல்ல. அபி, நீங்க என்ன பத்தி நிறைய கவலைப்படுறீங்க. அதான் நான் உங்களை பத்தி கவலைப்படுறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? உங்ககிட்ட பேசி யாராலையும் ஜெயிக்க முடியாது. நான் தான் ஏற்கனவே சொன்னல அபி, ஐ அம் வெல் ட்ரெயின்ட். சேல்ஸ்க்கு பேச்சு தான் ரொம்ப முக்கியம். பிசினஸ் இஸ் மஸ்ட் அபி. அதை விட மத்தவங்க கிட்ட அன்பு காட்டுறது ரொம்ப முக்கியம் சார். நீங்க அன்பான முதலாளி. பரவாயில்லையே, இப்பதான் ஒரு பேர் வச்சீங்க, மறுபடியும் இப்போ ஒரு பேர் வைக்கிறீங்களே. பட் இதுவும் நல்லதா இருக்கு சார். இந்த மாதிரி 1000 பேர் வச்சுக்கிட்டே இருப்பேன். தங்க முதலாளி, வைர முதலாளி, நல்ல முதலாளி. அபி 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 போதும். ஆனா ஒண்ணு, எனக்கு நீங்க எத்தனை பேர் வச்சாலும் சரி அபி, பட் உங்களுக்கு நான் வச்ச பேரு ஒன்னே ஒண்ணுதான், சிண்டலா. தோத்துட்டு நானே நம்பிட்டு இந்த சிச்சுவேஷன்ல தான் இந்த சிண்டலா மாதிரி நீங்க என் லைஃப்குள்ள வந்தீங்க. அபி அபி சார், என்ன அபி, தூக்கம் வருதா? இல்ல சார். ரூம்ல ஏசில ஒர்க் ஆகுதுல, இது ப்ராப்ளம் இல்லல சார்? எனக்கு ஏசில இருந்தெல்லாம் பழக்கமே இல்ல சார். கரகரன்ற சத்தத்தோட சுத்துற ஃபேனுக்கு கீழே லேசான வேர்வையோட ரொம்ப சுகமா தூங்கி பழக்கப்பட்டவ சார் நானு. எனக்கு வேர்வையெல்லாம் பிடிக்காது அபி, பட் இப்ப நீங்க பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு கூட அப்படி தூங்கணும்னு ஆசையா இருக்கு. அப்போ நீங்க எங்க வீட்டுக்கு தான் வந்து தூங்கணும் சார். ஷூர் அபி, வந்து தூங்கிட்டா போச்சு. விளையாட்டுக்கு சொன்னா நீங்க எங்க வீட்டுக்கே வந்துருவீங்க போல. நீ கூப்பிட்டீங்கன்னா நான் வராம இருப்பேனா? பிள்ளையாரு வாவ் அபி, வீட்ல இருந்துகிட்டே இவ்வளவு பெரிய செட்டப்பை கிராண்டா பண்ணிருக்கீங்க. ஹலோ மாமா, நாங்களும் கூட நின்னு வேலை பார்த்திருக்கோம். கொஞ்சம் எங்க பக்கமோ உங்க பாராட்டு பத்திரத்தை வாசிங்க. ஆமா சார், அனிதா துணையா நிக்கலனா இது எல்லாமே கண்டிப்பா நடந்திருக்காது. ஏய் வாலு, பாரு
அபியும் உன்னை பாராட்டிட்டாங்க. அவங்க பாராட்டல பாஸ், உண்மையே ஒத்துக்கிறாங்க. போதும் தாயி போதும். எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ள கூட சண்டை கட்டுறதுலே தான் இருப்பியா? முதல்ல சாமியை கும்பிடுவோம், பிள்ளையாட்ட உங்க வேண்டுதலை வச்சுக்கிட்டு அப்புறம் உங்க சண்டையெல்லாம் வச்சுக்குங்க. சங்கரா, அமைதியாவா? நான் அமைதியா தானே வர்றேன், இவ தானே வாயை மூட மாட்டேங்கிறா. ஏய், பிள்ளையார எடுங்கப்பா. எல்லாம் சிறப்பா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. என்ன ஒரே மந்தமா இருக்கீங்க, ஒரு சுறுசுறுப்பையே காணமே. இந்நேரம் எங்க ஊரா இருந்தா பல வீர விளையாட்டுகளை வச்சு விளையாடி தள்ளி இருப்போம். இந்த இடத்துக்குள்ள என்ன பண்றதுன்னு தான் தெரியல. விளையாட்டா? என்ன உங்களையா கூப்பிட்ட இந்த விளையாட்டுக்கு? ஆம்பளை எல்லாம் இந்த விளையாட்டுல கிடையாது. நமக்காக வருஷம் பூரா கஷ்டப்பட்டு உழைச்சு ஓடா தேஞ்சு போனது பொம்பளைங்க மட்டும்தான். இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, இதுல நடக்கிற அத்தனை போட்டிகள்லயும் பெண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும். ஆமா, ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வாங்க, ரொம்ப பேசாதீங்க, போர் அடிக்குது. இந்த பாரு மாமா, எப்பயுமே பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி ஃபாஸ்டா போய்கிட்டே இருப்பேன். விளையாட்டு ஆரம்பிச்சிருவோமா? விளையாட்டெல்லாம் ஆரம்பிக்கலாம்ப்பா. பரிசு என்ன அது சொல்லுங்க. நீங்க தான் ஃப்ரீயா கிடைச்ச பெனாயில கூட குடிக்கிறவங்களாச்சே. பரிசு இல்லாம விளையாட்டு சுறுசுறுப்பா இருக்குமா? இருக்கு. ஒரு போட்டியில மட்டும் ஜெயிக்கிறவங்களுக்கு ஒண்ணு கிடையாது. அடுத்தடுத்த போட்டிகள்ல ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு மெகா பரிசு உண்டு. ஜெயிச்சா? அக்கா கையில போட்டிருக்காங்களே வைர மோதிரம், அந்த மோதிரம் பரிசு. இதுல வெல்ல போறது யாரு, அந்த மோதிரத்தை வெல்ல போறது யாருங்கிறத பாப்போமா? மாமா, அசோக் விடு. இந்த ஒரு நாள் சந்தோஷம் அடுத்த வருஷம் வரைக்கும் மனசுல நிக்கணும். சங்கரா, ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, ஸ்டார்ட். முதல் அடி. என்ன அடி பாப்போமா? பொண்டாட்டி புருஷன் அடிக்கிறதோ, புருஷன் பொண்டாட்டி அடிக்கிறதோ இல்ல, உரி அடி. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. நேரா போய் பானைய ஒரே அடி. பானை ரெண்டா பொளக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சு, வேடிக்கை பார்க்கறவன் மண்டை பொளந்துரும். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? யார் யார் போட்டியில கலந்துக்க போறா அப்படிங்கறத இப்ப நான் அனௌன்ஸ் பண்ண போறேன். முதலா கண்ணை கட்டி கம்ப புடிச்சு களத்துல இறங்க போறது அனாமிகா. நோ வே. அக்கா, இந்த ஆபீஸ் டென்ஷன், பிசினஸ் டென்ஷன் இது எல்லாத்தையும் மறந்துட்டு விளையாடுக்கா. அனாமிகா, களத்துல இறங்கி வா. வா. கம்ப புடி, கண்ணை கட்டு. கைதட்டு கைதட்டு கைதட்டு. சுத்தி விடு சுத்தி விடு. போட்டு கை தட்டுங்க கை தட்டுங்க. அடே அனாமிகா அடி. கம் ஆன் பேபி. எஸ் அனாமிகா, இப்பதான் கரெக்டான இடத்துல வந்து நின்று இருக்க. பாயிண்ட் கரெக்ட், குறி கரெக்ட்.